நாட்டு நலப்பணித் திட்ட தொடர்பு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டுக்கான 2026 ஆண்டுக்கான NSSPFMS அந்த கிராண்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவைப்பட போகிறது என்ன அப்படின்னா, டேட்டா ஆப்ரேட்டர் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் தேவைப்படும். முதல்ல அந்த பிஎஃப்எம்எஸ் வெப்சைட்குள்ளே போயிட்டு டேட்டா ஆப்ரேட்டர் ஐடி அண்டு பாஸ்வேர்ட், கேப்சா இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம உள்ளே போகணும். டேட்டா ஆப்ரேட்டர் ஐடின்றது .do அப்படின்னு சொல்லிட்டு முடியும். நம்மக்கிட்ட அப்ரூவர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது .daன்னு சொல்லிட்டு முடியும். ஸோ அதனால் நம்ம முதல்ல டேட்டா ஆப்ரேட்டர் ஐடிக்குள்ளே போயிட்டு கேப்சா எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாகின் பண்ணோம்னா நமக்கு பிஎஃப்எம்எஸ் உடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் புது விதமாக ஃபஸ்ட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிஎஃப்எம்எஸ் உடைய வெப்சைட் பேஜ் வந்து இப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த மெனுவில் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனோம்னா, சரி பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றதுல அதில் ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கொடுக்கணும். ஆட் நியூ கொடுத்த உடனே நம்ம வந்து பழைய இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதில் ஸ்கீம்ஸில் நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு வெண்டார் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்ம ஸ்கூலுடைய பேங்க் அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகிட்டு அமௌண்ட் வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் டன் ஃபாரில் வெண்டார்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செலக்ட் வெண்டார் அப்படின்றத கொடுங்க. அந்த செலக்ட் வெண்டார் கொடுத்த உடனே இது மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகிட்டு அதில் நமக்கு வந்து நம்ம பதிவு பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண உடனே இப்போ அதுக்கு கீழே லெட்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த லெட்டர் நம்பரில் நம்ம பொதுவாக என்ன ஃபார்மேட் கொடுப்போம் அப்படின்னா நம்பர் 1/ நம்ம ஸ்கூலுடைய அந்த ஷார்ட் நேம் GHSS. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மழையூர்னா GHSS/NSS/2025 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். இது நம்ம கொடுக்கறது தான், எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அந்த நம்பர் கொடுக்கும்போது நம்ம ஏற்கனவே லெட்டர் நம்பர் வந்து 1ன்னு கொடுத்துருந்தோம் அந்த வருஷத்துக்கு அப்படின்னா நமக்கு வந்து அது எடுத்துக்காது, அதனால் புது நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே நம்ம வந்து டேட்டை செலக்ட் பண்ணோடனே இந்த டேட் நம்ம என்றைக்கு நம்ம அதை ஜென்ரேட் பண்ணுறோமோ அந்த டேட்டை கொடுத்துக்க போகிறோம். டோட்டல் அமௌண்ட்டில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் டிஸ்பிளே ஆகுதோ அந்த அமௌண்ட்டை மொத்தத்தையும் என்டர் பண்ணிக்க போகிறோம். நரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா NSS கிராண்ட்டு 2025 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறோம். அது கீழே செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ண உடனே இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தேர்டாக இருக்குது பாருங்கள், தேர்ட் இருக்கிறது அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து செலக்ட் பண்ண உடனே ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். தேர்டில் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு ரெவின்யூ அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். செக் பாக்ஸை செலக்ட் பண்ணது உடனே பர்சன்டேஜ் வந்து 100% அப்படின்னு கொடுத்தோம்னா மொத்த அமௌண்ட்டும் அப்படியே நமக்கு வந்து இதில் ஆட் ஆகும். 100 கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் டிஸ்பிளே ஆகிடும். அப்படியே பக்கத்தில் ஆடுன்னு இருக்கும், அந்த ஆடு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீட்டெயில் காமிக்கும். நம்ம சேவ் அப்படின்றத நம்ம கொடுத்தா போதும். சேவ் கொடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பேஜ் வரும் நமக்கு. இப்போது என்ன காமிக்குதுன்னா அந்த லெட்டர் நம்பரில் எதுவும் சிம்பிள்ஸ் வைக்கக்கூடாதுன்னு காமிக்குது. அதே மாதிரி பழைய லெட்டர் நம்பர் இருந்தாலும் அது காமிக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்பரை மாற்றிட்டு மறுபடியும் சேவ் கொடுத்தோம்னா இது மாதிரி ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஓகே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து மறுபடியும் எஸ் நம்ம கொடுக்க போகிறோம்.
2 முறை எஸ் கொடுக்கணும். அத ஒரு முறை கொடுக்கும்போது நமக்கு எதுவுமே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. இன்னொரு முறை எஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் காமிச்சிருது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கீழே செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்றத குடுத்து, நம்ம வந்து ஆட் குடுத்தோம்னா, இது மாரி நமக்கு வந்துரும். இதில நரேஷன் ஃபார் பாஸ்புக்ல என்எஸ்எஸ் ஃபண்ட் அப்படின்றத டைப் பண்ணணும். என்எஸ்எஸ் ஃபண்ட் அப்படின்றத டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா போதும். அது ஆல்ரெடி மேல இருக்குது நோன்னு இருக்கும். கன்ஃபார்ம்னு குடுத்தோம்னா இப்போ வந்து இது மாரி ஒண்ணு காமிக்கும். அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். செலக்ட் ஃபார் அப்ரூவல். அந்த அப்ரூவல் குடுத்த உடனே இது சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னொரு லாகின்குள்ள போகணும். லாக் அவுட் பண்ணிடணும். லாக் அவுட் பண்ணிட்டு அப்ரூவர் ஐடிக்குள்ள போணும். நமக்கு ஒரு அப்ரூவர் ஐடி குடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்ட் குடுத்துருப்பாங்க. அந்த அப்ரூவர் ஐடிக்குள்ள போயிட்டு பாஸ்வேர்ட் குடுத்துட்டு கேப்சா குடுத்த உடனே, நமக்கு வந்து அந்த என்எஸ்எஸ்பிஎஃப்எம்எஸ் உடைய அப்ரூவர் அந்த ஆப்ஷனுடைய வெப் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். கேப்சாவை நம்ம ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நம்பரு கரெக்டாக பார்த்துட்டு குடுத்துட்டு, லாகின் பண்ண உடனே நமக்கு வந்து அப்ரூவர் ஐடி ஓப்பன் ஆகும். இதில என்ன ஒண்ணு இந்த முறை என்ன புதுசு சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஓடிபி வந்து வருது. அந்த டேட்டா அப்ரூவர் ஐடி நம்ம போம்போது தான் ஓடிபி வரும். யாருக்கு அந்த ஓடிபி போகும் அப்படின்னா, ஸ்கூலுடைய இமெயிலுக்கு போகும். ப்ளஸ் வந்து அதில பதிவு பண்ணியிருக்க என்எஸ்எஸ்பிஎஃப்எம்எஸ் உடைய வெப்சைட்ல பதிவு பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபிய பார்த்து நம்ம என்டர் பண்ணணும். அந்த ஓடிபி குடுத்த உடனே நம்ம வந்து பேஜ்க்குள்ள போயிடும். ஸோ இப்போ இதில நம்ம என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மறுபடியும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு, அதில அப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. அத குடுக்கணும். இப்படி ஒரு பேஜ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதில ஸ்கீம் செலக்ட் பண்ணிட்டு, என்எஸ்எஸ் குடுத்துட்டு, கீழ சர்ச் குடுத்தோம்னா போதும். நமக்கு எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிடும். இப்படி வந்துரும். இப்படி வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல லெட்டர் நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா? ப்ளூ கலர்ல. அத டச் பண்ணணும். டச் பண்ண உடனே இது மாரி ப்ராசஸிங்னு வரும். ஸோ இது மாரி வந்ததுக்கப்புறமா நம்ம கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு, அப்ரூவ் அப்படின்றத நம்ம குடுக்க போறோம். கீழ கடைசியா இருக்கு பாருங்க. அப்ரூவ் அப்படின்றத குடுக்க போறோம். இப்போ அப்ரூவ் குடுத்த உடனே, இது மாரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில நம்ம கேப்பிட்டல் லெட்டர்ல அப்ரூவ்டு APPROVED அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ண போறோம். டைப் பண்ணிட்டு அப்ரூவ்டு அப்படின்றத குடுத்தோம்னா, இது மாரி ஒரு டிஸ்ப்ளே வரும். ஓகே குடுத்துடணும். ஓகே குடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ராசஸ்ன்னு வந்திருக்கு. ஆஃபீஸ் டைமுக்குள்ள நம்ம பண்ணணும். அப்படி பண்ண உடனே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். அதுக்கப்புறம் பிரிண்ட்
பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கு பாருங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்படி பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேன்னு கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதை நம்ம பிரிண்ட் எடுத்துட்டு ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கிட்டு சீல் நம்ம வாங்கிட்டு இதை எடுத்து போயிட்டு நம்ம பேங்க்கில் கொடுக்கணும். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்தோம்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஒரிஜினல் என்எஸ்எஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்கில் கொடுக்கும்போது இது பிஎஃப்எம்எஸ் அக்கௌண்ட்டு அப்படின்றத சொல்லிட்டு ரூட்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னே நம்ம அமௌண்ட் வந்து இருக்கும், அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். தேங்க்யூ.